யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற மனிதனை என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆங்கிலத்தில் எப்படி எழுதியிருக்குது? The man who fulfills the will of God lives forever. lives foreverனா என்னது? என்னைக்குமே வாழ்வான், அப்படிதானே? எப்பவுமே உயிரோட இருக்க முடியுமா? ஒரு காலத்துல எல்லாருமே மரித்து போகிறோம் இல்லையா? ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான், அவன் என்றென்றைக்கும் வாழ்ந்திருப்பான். He lives forever. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சில மக்கள் தொகை கணக்கெடுப்பை பத்தி உங்களோட பேசுகிறேன். இந்த டெமோகிராபிக்கல், அதை பத்தி உங்களோட பேசுகிறேன். ஒரு செகண்ட்ல 4.8 4.3 சில்ட்ரன்ஸ், அதாவது ஒரு செகண்ட் அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது இந்த உலகத்துல 4 குழந்தைகள் பிறக்கிறாங்க, 2 பேர் மரித்து விடுகிறார்கள். சரிங்களா? அப்ப என்ன ஆகுது? 2 பேர் அடிஷன் ஆயிட்டாங்க, அப்படிதானே? அதே போல இந்த உலகத்துல மொத்தம் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறது நமக்கு? சரி, லேட்டஸ்டா இருக்கிறது 790 கோடி, 7.9 பில்லியன் பீப்புள் ஆகுது. சரிங்களா? இப்ப எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? இன்னொரு ஒரு கேள்வி இருக்குது. இந்த பூமி கடவுள் முதல்ல உருவாக்கினதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க? எவ்வளவு பேர் பிறந்திருக்கலாம்? கணக்கே இல்லை இல்லையா? கணக்கிட முடியாது. பிஆர்பி அப்படிங்கிற ஒரு டெமோகிராபிக் ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதை கால்குலேட் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய ஒரு டேட்டா வச்சு கால்குலேட் பண்ணதுல இது வரைக்கும் 117 பில்லியன் மக்கள் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார்கள். 117 பில்லியன் அப்படின்னு நம்மளோட கணக்குல பார்த்தோம்னா 11,700 கோடி ஜனங்கள் இது வரைக்கும் இந்த பூமியில இருந்திருக்காங்க, இன்க்ளூடிங் இந்த 790 கோடி பேர். இந்த 11,700 கோடி பேர் வாழ்ந்து மரித்து இப்ப இருக்கிறது மீதி 790 கோடி தான். இந்த மரித்தவர்கள்ல எத்தனை பேரு நம்ம அறிந்திருக்கிறோம்? எத்தனை பேரை நாம் அறிந்திருக்கிறோம்? அல்லது இதுல யாராவது ஒரு ஆளு பூமி ஆரம்பித்தது முதல் இன்னைக்கு வரைக்கும் யாராவது ஒரு ஆள் உயிரோட இருக்கிறாங்களா? இயேசுவை தவிர. Apart from Jesus, is anyone is living who was born some 1000 years ago? Nobody, right? Nobody lives. யாருமே வாழ்றது கிடையாது, எல்லாரும் மரித்து போகிறோம். ஆனால் நான் சொல்லுகிறேன், பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பலர் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Many people are living forever. You know who? தேவனுடைய சித்தத்தை செய்த மனிதர்கள். Who fulfill the will of God lives forever. 4000 வருடங்களுக்கு முன்பாக ஆபிரகாம் பிறந்து வாழ்ந்து மரித்த மனிதன் இன்றும் நம்முடைய உள்ளத்திலே அவர் ஒரு சரித்திரமாக இருக்கின்றார் அல்லவா? 3000 ஆண்டு, கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக மோசே என்ற ஒரு மனிதர் பிறந்து தேவனுக்காக தேவ ஜனங்களின் தலைவனாக வாழ்ந்து மரித்தவர். ஆனால் இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். இப்படி தேவ மனிதர்கள், தேவ சித்தத்தை செய்த மனிதர்கள் இன்றும் மக்களுடைய மனதிலே ஒரு சரித்திரமாக, கர்த்தருடைய தேவ மனிதனாக அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். கர்த்தர் எல்லாருக்கும் சித்தத்தை வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட சித்தத்தை வைத்திருக்கிறார். சரிங்களா? இன்னைக்கு நான் என்ன பேச போகிறேன்னா, உங்களை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன? What is the will of God for you? What is the will of God for your life? அதை குறித்து தான் நான் பேச போகிறேன். எல்லாருக்கும் தெரியுமா என்னை குறித்த தேவன் இந்த சித்தம் தான் வச்சிருக்கிறாரு அப்படின்னு? யார் யாருக்கு தெரியும்? இன்க்ளூடிங் எனக்கு கூட தெரியாது என்னன்னு. ஆனா தேவனுடைய சித்தத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடித்து அதை அறிந்து கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும். சரி, தேவனுடைய சித்தம் சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் மனசுல என்ன தோணும்? தேவனுடைய சித்தம் சொன்ன சும்மா சொல்லுங்க, என்ன தோணுது? கர்த்தர் உங்களை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறார் பிரதர், ஒரு சித்தம் வச்சிருக்காரு சிஸ்டர் அப்படின்னா என்ன தோணும்? ஊழியம் தோணும் இல்லையா? சம் மினிஸ்ட்ரி, ஜெனரலா சொன்னோம்னா சம் மினிஸ்ட்ரி God has for me அப்படின்னு தோணும். தேவனுடைய சித்தம்ன்றது ஊழியம் மட்டும்தானா? Is it God's will always a ministry? God's will is always to make you a missionary. Is it God's will to always make you a pastor? உங்களை எப்போ ஒரு போதகராக ஆக்க வேண்டும், இல்ல ஒரு மிஷனரியாக ஆக்க வேண்டும், இல்லாட்டினா ஏதோ ஒரு பெரிய ஊழியத்தை நடத்துகிறவராக ஆக்க வேண்டும் என்பது மட்டுமே தேவனுடைய சித்தமாக இருக்குமா? அப்படி என்று பார்த்தோமானால் இல்லை என்று கூறும். தேவனுடைய சித்தம் என்பது பல ஆங்கிள் இருக்கலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் ஒரு சித்தத்தை வைத்திருப்பார். வேதாகமத்துல நீங்க பார்த்த எல்லா மனிதர்களையும் பார்த்தீங்கன்னா
தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றின எல்லா மனிதரும் போதகர்கள் கிடையாது, எல்லாரும் ஆசாரியர்கள் கிடையாது, எல்லாரும் ஊழியத்தை செய்தவர்கள் கிடையாது. மோசே மக்களின் தலைவன், ஆபிரகாம் ஐஸ்வர்யவனாக இருக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டார். யோசேப்பு ஒரு பிரதம மந்திரியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டார். யோசுவா படையை நடத்துகிற படை தலைவனாக வைத்திருந்தார். தாவீதை தேவன் ராஜாவாக வைத்திருந்தார். சாலமோனை ஒரு ஐஸ்வர்யவானாக ஞானியாக இருக்கும்படி கர்த்தர் வைத்திருந்தார். இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனிப்பட்ட சித்தத்தை வைத்திருந்தார். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தேவனுடைய சித்தம் என்பது ஊழியத்திற்கு அழைப்பாரானால் உங்களை விட பெரிய பாக்கியவான் யாருமே கிடையாது. ஏனென்றால் ஊழியம் என்பது தேவன் தேடுகின்ற பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் பர்சன். இருக்கிறதுலயே ஒரு சிறந்த மனிதனை தான் அவருடைய ஊழியத்திற்கு என்று அழைப்பார். இருக்கிறதுலயே ஒரு பெஸ்டான சாய்ஸ் தான் அவர் எடுப்பார். அதே மாதிரி யார்கிட்ட வேலை பார்ப்போம்? ஊழியம் செய்கிற மனிதர்கள் தேவாதி தேவனிடத்துல வேலை செய்வார். அதுதான் இருக்கிறதுலே டாப் சாய்ஸ். நம்ம அதை தான் சீப்பான சாய்ஸ் நினைச்சிட்டு இருக்கோம். அந்த டாப் சாய்ஸ் காட் நெவர் சேஞ்சஸ். He don't choose everyone, but we are glad if he chooses. ஆனா இதை விட தவிர்த்து பல சித்தங்கள் தேவன் இந்த பூமியில வைத்திருக்கிறார். இந்த சமுதாயத்துல பார்த்தோம்னா 7 மலைகள் அப்படின்னு ஒரு கான்செப்ட். there is 7 mountains of influence அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த சொசைட்டில இருக்குது, இந்த உலகத்துல இருக்குது. எத்தனை பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியாது. 7 mountains. கர்த்தரும் இந்த உலகத்தை அப்படிதான் பார்க்கிறார். 7 விதமான காரியமாக அதை பிரித்து பார்க்கின்றார். அதுல முதலாவது மவுண்டன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலி, குடும்பம். இரண்டாவது மவுண்டன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிலீஜன். ஃபேமிலியை முதல்ல வைக்கிறாரு. ரெண்டாவது ரிலீஜன். அதுக்கப்புறம் என்ன வைக்கிறாருன்னா அரசியல், அரசாங்கம், கவர்மெண்ட். நான்காவதாக பிசினஸ் அண்ட் எக்கானமி. ஐந்தாவதாக எஜுகேஷன். ஆறாவதாக ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட். ஏழாவதாக மீடியா. இந்த உலகம் இந்த 7 காரியத்துல தான் இயங்குகிறது. குடும்பம், அரசியல், பிசினஸ், எக்கானமி, மதம், ஊழியம் என்று சொல்லலாம் மதத்தை, சரிங்களா, எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட், மீடியா. இந்த 7 காரியத்துல தான் உலகம் இயங்குகிறது. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் இந்த 7 காரியத்திலும் சிறந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை ஒரு சிறப்பான ஒரு இடத்துல அந்த இடத்துல வைக்க விரும்புகிறார். எல்லாரையும் ஊழியக்காரராக ஆக்குவது அவருக்கு விருப்பமாக இருந்தாலும் மற்ற காரியத்தை பார்ப்பதற்கும் தன்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். வேதத்துல சொல்லுகிறது, சிருஷ்டியானது தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படும்படிக்கு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. The creation waits in eager for the sons of God to establish their ruling என்று வேதம் சொல்கிறது. நம்ம போய் இந்த 7 காரியங்களை ஆக்குபை பண்ணி ரூல் பண்ண வேண்டும் என்று கிரியேஷனும் வெயிட் பண்ணதான் தேவனும் ஆர்வமாக இருக்கிறார். உங்கள ஒரு சிலரை கர்த்தர் ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆக்கலான்னு சித்தம் கொண்டிருக்கலாம். ஆனா நம்மளுடைய லிமிட்டட் திங்கிங் என்ன? நான் அப்படியே ஒரு பெரிய போதகனாயிரணும். சரி, ஒருத்தரை கர்த்தர் போதகராக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பார். ஆனா அந்த மனிதன் என்ன யோசிப்பான்? நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆயிரணும். கர்த்தர் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் நம்ம மைண்ட் திங்க் பண்ணும். பட் we have to find what is God's will. ஒரு சிலரை கர்த்தர் குடும்ப ஸ்திரீகளாக ஹவுஸ் ஒய்ஃபா வச்சிருக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிறது இட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஜாப், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஜாப். ஏன் தெரியுமா? நீங்கள் நாளைய எலியாக்களையும் எலிசாக்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய ராஜ்யத்தை உங்கள் கணவரோடு சேர்ந்து கட்டி கொண்டிருக்கிறது. மோசையினுடைய தாய் ரொம்ப பெருசா ஒன்றும் செய்யல. மோசையுடைய தாயை பற்றி தெரியும். முதலாவதாக இந்த குடும்பம் என்கிற மலையை குறித்து நான் உங்களோட பேசுகிறேன். குடும்பம் என்பதுல மெயினா ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிறது இட் இஸ் a will of God. There are many sisters around the world who are educated, they are PhD, they are doctors. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கைனகாலஜிஸ்ட் டாக்டர். என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. Why? Because he wants to raise the kids in Christ. ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிறது தேவன் கொடுத்த ஒரு சித்தம். அது இருக்கலாம், தேவனுடைய சித்தமாக இருக்கலாம். ஒருவேளை வேலை பார்ப்பதாக இருக்கலாம், இல்ல ஒருவேளை ஊழியம் செய்வதாக இருக்கலாம். ஆனால் ஒரு வேளை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து குழந்தைகளை வளர்க்கிற ஒரு மோசையின் தாயை போன்ற ஒரு பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு. மோசையுடைய தாயை பார்த்தோம்னா என்ன பண்றா? குழந்தை பிறக்குது, ஆனா அந்த குழந்தையை அவள் கொல்வதற்கு கொடுக்கவில்லை. she is protecting the child because she is beautiful. அது மட்டும் காரியம் கிடையாது. கர்த்தர் வாக்கு பண்ணினா அந்த 400 வருடம்
முடிகிற ஒரு காலம் வந்தபடினால மோசேயை அந்த அந்த ஸ்திரீ தைரியமாக தன்னோடு வைத்துக் கொண்டார். எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு நாள் கர்த்தர் விடுதலையை சீக்கிரமா கொண்டு வர போறாரு, எதுக்கு நான் இந்த குழந்தையை கொல்ல கொடுக்க வேண்டும் என்று பாதுகாத்தார். கர்த்தர் அந்த பொண்ணுக்கு அந்த ஸ்திரீக்கு ஒரு வேலை கொடுக்கிறாரு. இந்த குழந்தையை நீ வளர்க்கணும், இதுதான் நான் உன்னை வைத்திருக்கிற சித்தம். அந்த குழந்தையை வளர்க்கும் போது என்ன செஞ்சா, நாள்தோறும் இஸ்ரவேலின் தேவனாகிய நம்முடைய தேவனே தேவன், நீ ஒரு எபிரேயன், நீ ராஜா வீட்டுல வளர்ந்தாலும், மேபி யூ ஆர் அ பிரின்ஸ், பட் யூ ஆர் born to me and you are a Hebrew and this is the time God is going to deliver us. இந்த நேரத்தில் தான் கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விலக்கி விடுவிக்க போகின்றார் அப்படின்னு நாள்தோறும் அந்த பிள்ளைக்கு போதித்து போதித்து வளர்த்து கொண்டே இருந்தார். முடிவு என்னாச்சு? 30 லட்சம் ஜனங்களின் தலைவனாக உருவாக்க. நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இல்லது வீட்டுல தான் இருந்து சின்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு டேடியா இருக்கலாம், பட் யூ ஆர் கிரியேட்டிங் a leader who is going to lead 3 million people. அல்லது ஒரு தேசத்தை ஆளுகிற பிரதம மந்திரியை உங்கள் வீட்டிலே உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருக்குள் அந்த பிள்ளையை வசனத்திலே போதித்து வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். எதற்காக? எதிர்காலத்தில் யோசுவாவை போல எழும்பி உலகத்தை ஆளுகிறவனாக, சத்துருக்களை சிதறடிக்கிறவனாக, தேசத்தை கர்த்தரிடத்தில் திருப்புகிற மனிதனாக மாறுகின்ற ஒரு மனிதனை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய எந்த சித்தமும், இந்த 7 காரியங்கள்ல கர்த்தருடைய எந்த சித்தமும் குறைவே கிடையாது. எல்லா சித்தமும், ஒரு போதகர் எவ்வளவு முக்கியமோ அதே முக்கியம் தான் வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப். ஒரு இன்ஜினியர் கர்த்தருக்கு எவ்வளவு முக்கியமா வைத்திருக்கிறாரோ அதே முக்கியம் தான் ஒரு சூப்பர்வைசர், ஒரு லேபர். கர்த்தருக்கு தெரியும் என்ன செய்கிறாரு. இந்த கொரோனாவுடைய காலத்துல சைனால முதலாக இந்த கோவிட கண்டுபிடிச்ச ஒரு டாக்டர், அவர் பேர் எனக்கு மறந்துருச்சு. He found there is COVID virus. சரிங்களா? அந்த வைரஸ் கண்டுபிடிச்சாரு. அந்த வைரஸ் கண்டுபிடிச்ச அந்த சமயத்துல அவருக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு. அதை he proclaimed there is a virus has come out and it is going to spread all over the world. Please be safe. அதை சொன்னதுக்காக அரசாங்கம் அவரை துன்புறுத்தி, சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அவர் இறந்துட்டாரு. He died very soon because of the virus. அந்த மனிதனுடைய, அந்த டாக்டருடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருந்த சித்தம் என்னது? இதை உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும். ஒரு அரசாங்கமே இதை மூடி மறைக்க முயற்சி செய்கிறது. அவர் ஒரு கிறிஸ்தவர், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன். இதை நீ உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும். அவர் தான் அதை வெளியே கொண்டு வந்தார். ஒருவேளை உங்க வாழ்க்கை முழுவதும் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய மிக முக்கியமான காரியத்தை செய்யும்படியாக இந்த பூமியிலே அவர் உங்களை படைத்திருக்கிறார். வாழ்க்கையே அர்த்தம் இல்லாம போயிட்டு இருக்கு பிரதர், பட் God has a plan and purpose for you. It is not necessarily a businessman, it is not necessarily a minister or a missionary, it is not necessarily a engineer or doctor. It can be a very small thing, but you will impact the world. இந்த உலகத்தையே அசைக்கக்கூடிய ஒரு காரியத்தை உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் வைத்திருக்கிறார். குடும்பம் என்பது இப்படி முக்கியமாக இருக்கிறது. ரூத்தை பார்த்தோம்னா, அந்த ரூத் என்ற ஸ்திரீயை நமக்கு தெரியும். She just came to Israel and married Boaz. இல்லையா? போவாஸ் என்ற ஒரு மனிதனை மணமுடித்துக் கொண்டு அந்த குடும்ப ஸ்திரியாக தான் இருந்தார். ஆனால் ரூத்தினுடைய சந்ததியில் தான் யார் பிறந்தார்? தாவீது பிறந்தார். தாவீதினுடைய சந்ததியில தான் யார் பிறந்தார்? இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஒரு தேவ சந்ததியே இந்த ஸ்திரீயின் மூலமாக தான் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதனால எந்த சித்தமும் கர்த்தருடைய பார்வையில குறைவு கிடையாது. இந்த ஃபேமிலிங்கிற இந்த மவுண்டன்ல அது கர்த்தருக்கு மிக மிக ஒரு இம்பார்ட்டன்டான மவுண்டன். இதுல கர்த்தருக்கு தெரியும் சரியான ஆட்களை வைக்கிறார். சரியான ஆட்களை, அவர்கள் அதிகமாக குவாலிஃபைடாக இருந்தாலும், அதிகமாக அவர்களுக்குள்ள பயங்கரமான திறமைகள் இருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்துல அடக்கி வைத்திருக்கிறார். எதற்காக? நீங்க சாதிக்கிறத விட ஒரு பெரிய காரியத்தை எதிர்காலத்தில் சாதிக்கும்படியாக கர்த்தர் அந்த இடத்துல அப்படி வைத்திருக்கிறார். சரி, இதுதான் இந்த ஃபேமிலி மவுண்டன்ஸ். சரிங்களா? அடுத்தபடியாக ரிலீஜன் என்ற ஒரு மவுண்டன் அல்லது ஊழியம், மினிஸ்ட்ரி, மதம் என்று எடுத்துக்கொள்ளும். இதுவும் கர்த்தருக்கு ஒரு முக்கியமான இடம். சரிங்களா? மதம் என்று வந்தோடனே என்ன ஆகுது? நம்ம ஒரு பாஸ்டர் அப்படி திங்க் பண்றோம், அது தப்பு இல்லை. உலக அளவுல காமனா பார்த்தோம்னா மதம் என்பது ஒரு முக்கியமான ஒரு இடம். அந்த மதத்தை வைத்து அரசியல்கள், தேசத்துடைய மாற்றங்கள் எல்லாமே நடைபெறும். அதனால இந்த மதம் என்ற இடத்துல கூட கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். ஒரு பிஷப்பா இருக்கிற மனிதன் கர்த்தருக்கு பயந்த மனிதனாக இருக்க வேண்டும். ஒரு போப்பாக இருக்கிற மனிதன் கர்த்தருக்கு பயந்த மனிதனாக இருக்க வேண்டும்.
இப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க அங்க போகாட்டினா என்ன ஆகும்? ஒரு விக்கெடான பர்சன் அங்க போயிடும், அப்படிதானே? இல்ல கர்த்தருக்கு பயப்படாத ஒரு மனுஷன் அந்த இடத்துல போயிடும். அப்படி போகும்போது என்ன ஆகும்? சமுதாயம் கெடுக்கப்படுகிறது. ஆகையினால கர்த்தர் இந்த இடத்தில் கூட தேவ பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த ரிலிஜன்ங்கிற ஒரு மவுண்டன்ல he want to choose his best choice of his children and put them there because it has a connection, direct connection. கர்த்தருக்கும் அவர்களுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய இணைப்பு இருக்கிறது. இந்த இணைப்பு தான் என்ன போகணும்னா உலகத்தை வளமாக்கும். இந்த இணைப்பு தான் தேவ ஜனங்களை அழிக்க கூடாதபடிக்கு திறப்பில் என்று பாதுகாக்கும். தேவ ஜனமாக தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக கர்த்தர் இந்த இடத்துல தேர்ந்தெடுக்கிறார். இது ஒரு சித்தம். If God calls all of us to be a pastor, all of us to be a missionary, we should be more than glad than anything else. மற்ற எந்த காரியத்தை விட இது மிக மிக முக்கியமான சித்தம். இல்ல அக்ரி பண்றீங்களா? எஸ், ரைட், ஓகே, சரி. இப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனை குறித்து நான் பேச விரும்புகிறேன். சரிங்களா? யார் என்றால் சாமுவேல். சாமுவேல் என்ற மனிதன் நீங்க பார்த்தீர்களானால் அவன் ஒரு சின்ன பையனா தான் இருந்தான். கர்த்தர் அவர் சூஸ் பண்ணார் இல்லையா? 1 சாமுவேல் 2:35 படிப்போம். 1 Samuel chapter 2 verse 35. நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான். என் உள்ளத்துக்கும் என் சித்தத்திற்கும் ஏற்ற ஒரு மனிதனை நான் ஆயத்தம் பண்ணுகிறேன். சரி, இந்த சாமுவேல் என்ற ஒரு சிறுவனை கர்த்தர் என்ன பண்றாரு? பாஸ்டர் ஆகிறார் இல்லையா? சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் இஸ் மேக்கிங் a man who is going to be a pastor. அந்த நாட்கள்ல ராஜா கிடையாது. There was no king at the time of Samuel. சரிங்களா? இந்த சாமுவேல் தான் சமஸ்த இஸ்ரவேலையும் ஆட்சி செய்கிறவனா இருக்கிறார். சரி, சாமுவேலுடைய தாயார் பெயர் என்னது? Who is the mother of Samuel? Anna. Okay. Who is the father of Samuel? எல்கானா. சூப்பர், எல்லாருக்கும் தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்கானா was a great man. எல்கானாவை பற்றி ஒரு 2-3 இடத்துல தான் பார்ப்பீங்க. அதை தியானித்து பார்த்தீர்களானால் எல்கானா ஒரு சிறந்த மனிதன். சரி, இந்த ஆசாரியத்துவத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் பார்த்தீங்கன்னா எந்த பரம்பரையிலிருந்து எந்த கோத்திரத்திலிருந்து வந்தவர்கள்? They are from which tribe? லேவி கோத்திரத்திலிருந்து. சரி, ஆசாரியனா தேர்ந்தெடுக்கப்படுகிற மனிதன் லேவி கோத்திரத்துல எந்த குடும்பத்திலிருந்து வருவான்? என்ன குடும்பம்? இல்ல, ஆரிஜின்ல யார் குடும்பத்திலிருந்து வருவான்? ஆரோனின் குடும்பத்திலிருந்து வருவான். The man who has to serve the tabernacle, தேவனுடைய ஆலயத்திலே பணி செய்கிற ஆசாரியன் லேவி கோத்திரத்திலே ஆரோனின் குடும்பத்திலிருந்து வர வேண்டும் என்பது நியதி. ஆனால் சாமுவேல் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? சிஸ்டர் இல்ல. சரி, திருப்பிக் கொள்ளும். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 1வது வசனம். எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமதாயின் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராயிமின் ஆகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவன் எப்பிராயிம் புத்திரன். எப்பிராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவனா இந்த சாமுவேல். முதலாக ஆசாரியத்துவம் என்பது, இந்த பாஸ்டர்ஷிப் என்பது ஆரோனின் குடும்பத்தை விட்டு, லேவி குடும்பத்தை விட்டு வெளியே வந்தது சாமுவேல் இடத்தில். எப்பிராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவன், the tribe of எப்பிராயிம். அவன் தான் முதல் மனிதன் ஆசாரியனாக. பாஸ்டரோட பையன் தான் பாஸ்டர் ஆகணும், இல்ல முதலமைச்சரோட பையன் தான் முதலமைச்சர் ஆகணும், இல்ல பிஎம் ஓட வாரிசு தான் பிஎம் ஆகணும். நோ, God has a plan for every single man who is after his own heart. கர்த்தருடைய உள்ளத்திற்கும் அவருடைய சித்தத்தை செய்கிறதுக்கும் ஏற்ற ஒரு மனிதனை கர்த்தர் எந்த நிலைக்கு உயர்த்துவார்? ஆரோனின் குடும்பம் தான் வர வேண்டும் என்று குறித்தது தேவன் தான். லேவி கோத்திரம் தான் என்னை சர்வ் பண்ண வேண்டும் என்று குறித்து வைத்தது தேவன் தான். ஆனால் தேவனை மாற்றுகிறார். ஏலியின் குடும்பம் இனிமே வரப்போவதில்லை. நான் ஒரு புதிய மனிதனை, என் உள்ளத்திற்கு ஏற்றவனை, என் சித்தத்தின்படி செய்கிறவனை, அவன் எப்பிராயிம் கோத்திரமாக இருந்தாலும் சரி அல்லது மனாசே கோத்திரமாக இருந்தாலும் சரி, அவனை நான் தேர்ந்தெடுக்கிறேன். முதலாக ஆசாரியத்துவம் ஆரோனின் குடும்பத்தை விட்டு அகற்றி எப்பிராயிம் குடும்பத்திற்கு வந்தது அந்த முதல் மனிதன் சாமுவேல். நீங்க நினைக்கலாம், நான் ஒரு சாதாரண ஆளு, I'm just a laborer or a supervisor, I'm just an ordinary engineer.
what God can do with you. God can do great things with you. He can make you a ruler of a country. He can make you a prince of a country. He can make you a great man who will inspire the word of God to the world. கர்த்தர் உங்களை மிகப்பெரிய மனிதனாக மாற்ற ஒரு வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அப்படிதான் சாமுவேலை மாற்றினார். சாமுவேலுடைய ஆட்சி காலத்துல அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாயிருந்தது. எல்லா தேசத்தையும், அந்த தேசம் முழுவதையும் அவன் ஆண்டு கொண்டிருந்தான். அவனுடைய வார்த்தைக்கு அனைவரும் இணங்கி நடந்தார். ராஜாவும் கூட சாமுவேலுக்கு கீழ்ப்படிந்துதான் நடக்கிறார். கர்த்தர் அப்படி உயர்த்தி வைத்தார். எதற்காக அப்படி உயர்த்தி வைத்தார்? அந்த 2:35 1 Samuel chapter 2 verse 35 says he was after his own heart. அவருடைய உள்ளத்திற்கும் சித்தத்திற்கும் ஏற்றபடி செய்கிற மனிதன். தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய நம்மை அர்ப்பணிப்போமானால் கர்த்தர் அப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்கின்றவராயிருக்கிறார் இல்லையா? சரி, இன்னொரு மனிதன் இருக்கிறது, எலியா, எலிசா. இந்த 2 பேரை தெரியும் இல்லையா? எலைஜா அண்ட் எலிசா. எலிசா அவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது, தீர்க்கதரிசியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது, எலிசா எப்படி இருந்தான்? ஜென்ரலா நம்மளுடைய கான்செப்ட் என்ன? ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தர் ஊழியக்காரராக இருப்பார் இல்லையா? ஜெனரலி நம்ம இந்த வேர்ல்டு, நமக்கு இந்த கிறிஸ்தவ சமுதாயம் நமக்கு டெவலப் பண்ண கான்செப்ட் என்ன? கஷ்டப்படுற ஒருத்தர் ஊழியக்காரராக இருப்பாரு, இல்ல கஷ்டத்துல இருந்து ஊழியக்காரராக வந்து வளர்ந்துருப்பாரு. இதான் நமக்கு அதிகமாக கற்றுக் கொடுத்த காரியம் இல்லையா? ஒரு சிலர் இருக்கிறாங்க எல்லாவற்றையும் விட்டு விட்டு கர்த்தருக்காக வந்தவர்கள் இருக்கிறாங்க. சரி, இந்த எலியாவை குறித்து நம்ம பார்ப்போம். 1 Kings chapter 19 verse 19 அதை படிப்போம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 19வது வசனம். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடமட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். சரி, இங்க என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் வந்து சொல்றாரு எலியாட்ட, உன்னுடைய ஸ்தானத்திலே சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, உடனே எலியா போய் எலிசா மேல என்ன பண்றான்? சால்வையை போடுறான். சால்வையை போடும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, அவன் அவிடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. 12 ஏர் பூட்டி உழுகிறானா? பேர் ஆஃப் ஆக்ஷன்ஸ், ஆக்சன். சரி, எப்படி ப்ரோனன்ஸ் தெரியல, ஓகே, புல் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி 12 ஏர் பூட்டி, கிட்டத்தட்ட 24 மாடு வச்சு அவன் உழுதுட்டு இருக்கான நிலத்தை. 24 மாடு வச்சு உழுகிறான்னா அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கான் இல்லையா? ஒரு ஏர் பூட்டி உழுகிறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 ஏக்கரை உழுகலாம். அவன் 12 ஏர் பூட்டி உழுகிறான்னா என்ன அர்த்தம்? 30 ஏக்கர் நிலத்தை உழுதுட்டு இருக்கான் இல்லையா? So he must be a rich man. God called him to a ministry. தேவன் ஊழியத்திற்கு அழைத்த போது எலிசா ஒரு ஏழை கிடையாது, எலிசா ஒரு பணக்காரன். ஆனால் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே பணக்காரனாக இருக்கும்படி சித்தம் வைக்கவில்லை. தேசத்தை அசைக்கிற தீர்க்கதரிசியாக, ராஜாக்களை கட்டுப்படுத்துகிற ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் என்று அவன் மேல் சித்தத்தை வைத்தார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதுல ஒரு ஏர் மாடுகளை எடுத்து அவன் அடிச்ச அந்த ஏரை எடுத்து அந்த உணவை சமைத்து, பிறகாக மாற்றி அதை சமைத்து தன்னுடைய பெற்றோருக்கு முத்தம் செய்து விட்டு சந்தோஷத்தோடு கடந்து சென்றான். ஐயோ, கர்த்தர் நீ ஊழியத்துக்கு அழைச்சிட்டார் பிரதர், அவ்வளவுதான், வேலையெல்லாம் விட்டுட்டு போகணும் பிரதர், என்ன செய்யறதுன்னு தெரியல பிரதர். அப்படி இல்லை, சந்தோஷமாக எல்லாவற்றையும் விட்டு விட்டு தன் பெற்றோருக்கு முத்தம் செய்து விட்டு அர்ப்பணிப்போடு சென்ற மனிதன் தான் இந்த எலிசா. எலியாவின் ஸ்தானத்திலே தன்னுடைய தீர்க்கதரிசியாக இருக்கும்படி அழைக்கப்பட்ட போது அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அர்ப்பணித்த மனிதன். இப்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஊழியத்திற்கென்று சித்தத்தை கொண்டு அழைப்பாரானால் நம்முடைய இருதயம் அதற்கு தயாராக இருக்கு. அப்படி இருக்கும்போது கர்த்தர் உயர்த்துவார். அவருடைய சித்தத்தின்படி செய்த சாமுவேலை கர்த்தர் ராஜாக்களை கட்டுப்படுத்துகிற மனிதனாக மாற்றினார். அவருடைய சித்தத்தின்படி செய்த எலியாவை ராஜாக்களையே அரட்டுகிற ஒரு மனிதனாக, எந்த மனிதனும் தொட முடியாத ஒரு மனிதனாக கர்த்தர் மாற்றினார். அவருடைய சித்தத்தின்படி செய்த எலிசா தன்னுடைய தேசத்துடைய எக்கனாமியை ஒரே நைட்ல மாற்றக்கூடிய வல்லமையுள்ள மனிதனாக மாற்றினார். கர்த்தர் அப்படிப்பட்ட மனிதர்களாக உங்களையும் என்னை உயர்த்த விரும்புகிறார். எப்போது? அவருடைய சித்தத்தின்படி செய்யும் நாம் பூமியிலே என்று வாட் எவர் த வில் ஆஃப் காட். ஒருவேளை குடும்பமா இருக்கலாம், இல்லாட்டினா ஒருவேளை கவர்மெண்டா இருக்கலாம், இந்த பொலிட்டிக்கலா இருக்கலாம். கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமாக அவர் உயர்த்துவார். சரி,
இந்த உலகத்துல இந்த எலியா எலிசாவெல்லாம் பார்க்கணும். இந்த உலகத்துல பல தெய்வ மனிதர்கள் வந்து ஊழியம் செய்து கடந்து சென்றிருக்கிறார். பலர் அவர்கள் எல்லாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினவர்கள். பில்லி கிரஹாம் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 99 வயதுல மரித்தார். இந்த பில்லி கிரஹாம் என்ற அந்த தேவ மனிதர் எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று உங்களுக்கு தெரியும்? 250 கோடி ஜனங்களுக்கு அவர்கள் 250 கோடி ஜனங்கள் அவருடைய சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறார். அவர் ஊழியம் செய்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி ஒரு பெரிய டெக்னாலஜி, ரொம்ப பெரிய இம்மீடியட்டா லைவ் பிராட்காஸ்ட் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் எவ்ரிஒன் கேன் see. There was no such thing. But God has used him to present the gospel to 2.5 billion people. 250 கோடி ஜனங்கள் சுவிசேஷத்தை கேட்க முடியும். ஒவ்வொரு மீட்டிங்லையும் நூற்றுக்கணக்கானவர் தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்தார். ஏனென்றால் தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்த மனிதன். கேத்ரின் குல்மன் அப்படிங்கிற ஒரு ஸ்திரீ, மிகவும் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்த ஒரு ஸ்திரீ. That woman was always full of the Holy Spirit. அந்த அம்மா அந்த ஸ்டேஜ்ல நிக்கிறாங்கன்னா எல்லா முடவர்களும் குணமாவார், குருடர்கள் சும்மாவார். கர்த்தர் அப்படி வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார். எதற்காக? தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணித்தபடி. ஸ்மித் விகில்ஸ்வர்த், இவரை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க நினைக்கிறேன். ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஒரு சாதாரண பிளம்பர். கண்ணி ஒழுகிச்சுன்னா அதை சரி பண்றது, பைப்பை சரி பண்றது, அந்த வேலையை பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதர். கர்த்தர் அவரை ஊழியத்திற்கு என்று அழைத்த போது தன்னை அர்ப்பணித்து ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஊழியத்திற்கு என்று சென்றார். அவர் பலரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். He raised many from the dead. தன்னுடைய மனைவி மரித்த போது அவர் ஜெபித்து அந்த மகளை உயிரோடு கொண்டு வந்தார். அது ஒரு பெரிய டிராமா மாதிரி இருக்கும். தன்னுடைய மனைவி மரித்த உடனே he did not leave. He said, I don't want my wife to die. I want my wife back. அந்த ஸ்திரீ உயிரோட வந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க, நான் கிளம்புறேன், நான் கர்த்தர்கிட்ட போறேன், திரும்ப என்னை கூப்பிடாது அப்படின்னு சொல்லி. அப்படி வல்லமைகளை கர்த்தர் அந்த மனிதன் மூலமாக செய்தார். கேன்சரோ ஏதோ ஒரு வியாதி இருக்குமானால் ஸ்மித் விகில்ஸ்வர்த் கிட்ட போவாங்க. He healed them because of his faith, because of the Spirit of God upon him, because he committed his life to the will of God. இன்னும் பல தெய்வ மனிதர்கள் உண்டு. ஜான் ஆஸ்டின் தேவனுடைய வருகையை குறித்து பகிரங்கமாக பிரசங்கித்தவர். D.L. ஆஸ்பான் மிக வல்லமையான ஒரு தேவ மனிதர். D.L. மூடி இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த சண்டே கிளாஸ் கான்செப்டை டெவலப் பண்ண மனிதன் என்று சொல்லலாம். அநேக குழந்தைகளை, நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கர்த்தருடைய சுவிசேஷத்தை கேட்க வேண்டும் என்று ஓடின மனிதன். D.L. மூடியுடைய சரித்திரத்தை படித்து பார்ப்பீர்கள். ஆனால் he want to become a businessman. அந்த எல்லா திறமைகளும் அவருக்குள்ள அடங்கியிருந்தது. அப்படி ரொம்ப தாழ்மையான, மிகவும் ஒரு வறுமையான குடும்பத்துல பிறந்த மனிதன் தான் அந்த D.L. மூடி. ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட போது மிக எளிதாக பணக்காரராக மாறின மனிதர். ஆனால் அவர் அந்த பணத்தின் மேல் பற்றை வைக்காமல் கர்த்தர் ஊழியத்தை செய்யும்படி அழைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் விட்டு சென்றார். இன்றும் அநேக உள்ளங்களிலே அவர் ஒரு லெஜெண்டாக இருக்கிறார், ஒரு சரித்திரமாக மாறி இருக்கிறார் D.L. மூடி. இன்று உலகத்துல நீங்க கேட்கிற எல்லா சத்தியங்கள், அதுல பல அடிப்படைகள் கென்னத் இ. ஹேகின் பிரசங்கித்த பிரசங்கங்கள் இருந்து வந்தது. ஜாய்ஸ் மேயர் இன்று இருக்கிறார்கள். வல்லமையான ஒரு ஸ்திரீ. அவங்க ஸ்டேஜ்ல ஏறி பேசினாங்கன்னா ஒரு கம்பீரமா இருக்கும். அந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தை உடைக்கும், உங்க வாழ்க்கையை மாற்றும், உங்க சிந்தையை அது பரிசுத்தமாக்கும். இப்படி தேவ ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட மனிதர்கள் முற்றிலுமாக தங்களை அப்படியே அர்ப்பணித்தபடியாக இவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு இருந்தது. Everybody has a chance to go for a business, chance to go for some work, chance to go for something else. But they found, my mountain is not in the family, my mountain is not in the political, my mountain is not in the economy or business, my mountain is religion. உங்களை தேவன் இந்த மலைக்கு அழைத்திருப்பாரானால் அதிலே நிலைத்திருக்கும் போது உங்களை வல்லமையான மனிதர்களாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். மார்ட்டின் லூத்தர் கிங். வேதாகமம் நம்முடைய கையில இருக்கிறது என்றால் மார்ட்டின் லூத்தர் கிங் அவர் உழைத்த உழைப்பு, ரோம அரசாங்கத்தை அவர் எதிர்த்து நின்று இந்த வேதத்தை எல்லா மனிதர்களுக்கும் அவர்களுடைய பாஷையில கொடுக்க வேண்டும் என்று வைராகியமாக நின்று பாஷையை படித்து எல்லாவற்றையும் திருத்தி எழுதின மனிதன். இப்படி கர்த்தருடைய சித்தத்திற்கு என்று கர்த்தர் மனிதர்களை அழைத்திருக்கின்றார். அதை செய்யும் போது நிச்சயமாக உங்க வாழ்க்கையை என்றென்றும் வாழ்கிறவர்களாக, ஒருவேளை இன்னும் 40 வருஷத்துல நீங்க செத்து போகலாம், ஆனா 400 வருடங்களுக்கு வாழ்கிற ஒரு மனிதனாக உங்களை மாற்றுவார்.
சரி, அடுத்த மவுண்டைன் போவோம். கவர்மெண்ட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல். நம்ம அரசியல் இருக்கலாமா, இருக்கக்கூடாது? தேவ பிள்ளைகள் அரசியலுக்கு போகணுமா, போகக்கூடாதா? கேன் வி கோ டு பொலிட்டிக்ஸ் ஆர் நோ? நம்ம சபையில ஒரு பிரதர் ஒருவர் இன்னைக்கு வரல. ஐ திங்க் கடந்த எலெக்ஷன்ல ஸ்டாண்ட் இந்த கிளியூர் தொகுதி, கிளியூர் நாகர்கோவில் கன்னியாகுமரி கிளியூர் தொகுதியில வந்து அவர் நின்றாரு. அவர் வாங்கின ஓட்டு எத்தனை தெரியுமா? 15,000 ஓட்டு வாங்க. நம்ம நின்னோம்னா 5 ஓட்டு கிடைக்கும் உங்க வீட்டுல. Because God chooses his children to stand there. When he stand, he got 15,000 votes. யாருனே தெரியாது, உலகத்துக்கு தெரியாது. அவர் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் அரசியலில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதுல மாற்றமே இல்லை. நம்ம நினைக்கிறோம் இந்த அரசியல் எல்லாம் போகக்கூடாது பிரதர், அதெல்லாம் சாக்கடை, அங்க போனா அந்த அப்படியே இருக்கும். But when you go, it become pure one. When you go, God is going to purify that place. When you go, God is going to use you to change the society, to change the country. தேசத்தை மாற்ற வேண்டும், ஜனங்களுக்கு நல்வாழ்வை கொடுக்க வேண்டும் என்றால் கர்த்தரை அறியாத மனிதன் அதை முழுமையாக செய்ய மாட்டான், செய்வதும் இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அந்த இடத்துல இருக்கும்போது கர்த்தருக்கு பயந்து நடப்பார்கள். என் ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், கர்த்தர் என்னை நம்பி இந்த இடத்தை கொடுத்திருக்கிறார், I want to make something good for these people. அப்படி என்று தேவ பிள்ளைகள் உழைப்பார்கள். சிலருக்கு தேவன் சித்தம் கொண்டிருக்கலாம், ஒருவேளை உங்களை நாளைய முதலமைச்சராக வைத்திருக்கலாம். ஆனா அதை நம்ம முதல்ல நம்பணும், கர்த்தர் அழைச்சிட்டாரு, செய்வார். ஒருவேளை நாளைய கவர்னர்களாக அழைத்திருக்கலாம், ஒருவேளை உங்க பிள்ளைங்களை ஒரு பிரதமராக அழைத்திருக்கலாம், ஒருவேளை உங்களை ஜனாதிபதியாக அழைத்திருக்கலாம். ஜனாதிபதியாக நீங்க பார்க்கிற எந்த மனிதனும் ஜனாதிபதியாக தொடங்கவில்லை. இது நம்ம ஆபிரகாம் லிங்கனை பத்தி பார்த்தோம் இல்லையா, அவரை பற்றி நான் பேசுகிறேன். யாரும் அப்படி தொடங்கவில்லை. ஆனால் கர்த்தர் எனக்கென்று ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார் என்று அவர்கள் இருக்கும்போது கர்த்தர் அப்படி மாற்றுகிறார். மாலி, ஐ திங்க் இந்த ஆப்பிரிக்கால ஒரு கண்ட்ரி இருக்கு, ஐ திங்க் மாலி சார்லஸ் சக்வேரா அப்படின்னு ஒரு இப்ப இருக்கிற பிரசிடென்ட் சக்வேரா. அவர் பாத்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் வந்து தன்னுடைய கோல்ல வந்து எழுதினார். அப்போ வந்து ஒரு சாதாரண ஊழியக்காரர், he was just a pastor. He wrote that I want to become a president of my country and it is God's will. He believed that it is God's will. அந்த எழுதிட்டு அதை விசுவாசித்து அதற்கு நேராக செயல்பட்டார். அப்படி செயல்பட்டு today he is a president of that country. Normal, he was a pastor, he was just serving people, but he realized God has called him to be a president of his country. கர்த்தர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சித்தத்தை வைத்திருப்பாருனால் the time doesn't matter. Maybe I am 40 years old brother, I am 50 years old brother, I am something, I am very small brother, நான் ரொம்ப சின்ன பையன் பிரதர், இல்ல எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, இனிமே எப்படி பிரதர் கர்த்தருடைய. இன்னொரு ஒரு மனிதரை கேள்விப்பட்டிருக்கேன், இது ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த காரோட இன்ஜின்ல கப்ளிங் அப்படிங்கிற ஒரு ஐட்டம் இருக்கும், அதை கண்டுபிடித்த ஒரு மனிதரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மனிதர் வந்து ஒரு நாள் சபைக்கு, அப்பதான் புதுசா சபைக்கு போய் he went to church and he was listening to the gospel. எந்த ஏஜ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டார். the age of 60 he accepted Christ as Lord and Savior. சரி, ஓகே, ரிட்டையர் ஆயிட்டா வீட்டுல இல்ல கர்த்தர் என்ன ஏதோ ஒன்று செய்ய சொல்றாரு. he is a mechanic, so he find how to solve some issue in the car. இந்த கப்ளிங்ன்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தாராம். 60 இருந்து 70 வயதிற்குள்ள he invented a part of the car which is still used around the world. கர்த்தர் எந்த வயதிலையும் உங்களை தெரிந்து கொள்ளலாம், ஆனால் அவருடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொண்டு அதற்கு நேராக செல்வீர்களானால் நிச்சயமாக உங்களை எடுத்து அவர் பயன்படுத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். சரி, இந்த அரசியல்ல கூட பல தேவ மனிதர்கள் இருந்தார்கள். அதுல ஒருத்தவர் தான் ஆபிரகாம் லிங்கன். ஆபிரகாம் லிங்கன் 1860s அந்த டைம்ல அவர் வந்து பிரசிடென்ட் ஆனப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ணார், அவருடைய சாதனை என்ன? அடிமைத்தனத்தை ஒழித்தார். 1860 வரைக்கும் there was slavery act, slavery was there in the world. மனிதர்களை அடிமைகளாக வைத்திருந்தார். people kept people as slaves. அடிமைனா யோசித்து பாருங்க, சம்பளம் கிடையாது. இன்னைக்கு நமக்கு சம்பளம் வராட்டினா மேனேஜர்கிட்ட போய் கேட்கிறோம், இல்ல பாஸ்ட கேட்கிறோம், எனக்கு சம்பளம் வரல பிரதர், சம்பளம் கொடுக்கல. there was no salary for the slaves. அடிமைகளுக்கு சம்பளம் கிடையாது. மனிதர்களை அடிமைகளாக அடிமைப்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் ஆபிரகாம் லிங்கன்
அவர் பிரசிடென்ட் ஆனதுப்ப அவர் இந்த இந்த தீமையை பார்த்தார். there is something wicked in the society. I don't want this to be there. மனிதர்கள் கஷ்டப்படக்கூடாது, இந்த அடிமைத்தனம் இனிமே இருக்கக்கூடாது. So what he did, ஜனவரி 1ஆம் தேதி 1863 எமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இயற்றினார். எமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன், இனி யாரும் அடிமை இல்லை அப்படின்ற ஒரு சட்டத்தை அவர் இயற்றினார். அதுல அவர் சொல்லியிருக்கிறாரு, அது என்ன ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, all persons held as slaves or henceforward shall be free. All persons held as slaves or henceforward shall be free. இதுவரை அடிமையாக இருந்த எல்லா மனிதர்களும் இனிமேல் அடிமை கிடையாது, விடுதலையாக்கப்பட்டீர்கள் என்று அந்த ஜனாதிபதி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இயற்றினார். இதே அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ரஹாம் லிங்கன் வாஸ் 16th பிரசிடென்ட். அதுக்கு முன்னாடி எத்தனை பிரசிடென்ட் இருந்தாங்க? 15 பிரசிடென்ட் இருந்தாங்க இல்லையா? ஆனால் தேவ மனிதன் அந்த இடத்துல வரும்போது என்ன செய்கிறான்? சூழ்நிலைகளை மாற்றுகிறான், மக்களுக்கு நன்மை செய்கிறான். அதனால கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லா மவுண்டன்லையும், ஈவன் இன் கவர்மெண்ட், ஈவன் இன் பொலிட்டிக்கல், ஈவன் இன் தி அத்தாரிட்டி பிளேஸ், ஈவன் ஆஸ் அ சிஇஓ ஆர் வாட் எவர். நெக்ஸ்ட் வீக் நம்ம சிஇஓ ஒரு கம்பெனியோட சிஇஓ நம்ம இன்வைட் பண்ணுது. இஸ் கோயிங் டு கம் அண்ட் டாக். God has used it mightily. இப்படி கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் மிக முக்கியமான இடங்கள் இருக்க வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறார். தேவனுடைய சித்தம் என்பது ஊழியம் மட்டும் கிடையாது. ஊழியத்திற்கு அழைத்தால் அதை விட பெரிய பாக்கியம் வேற ஒன்று இல்லை. ஆனா தேவனுடைய சித்தம் உங்களை குறித்து ஒரு அரசியலாக இருக்கலாம், ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கலாம், அல்லது ஒரு சாதாரண ஒரு டீச்சராக இருக்கலாம். ஆனால் அதை வைத்து கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை திட்டமிட்டிருக்கிறார். தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றி உங்களுக்கு தெரியும். தாமஸ் ஆல்வா எடிசன் never went to school. அவர் ஸ்கூலுக்கு போனப்ப ஸ்கூல்ல சொல்லிட்டாங்களா, இந்த பையனுக்கு காது கேட்காது, and he is a hyperactive child. We don't want to keep it. Let's take him out. ஆனா அவருடைய தாயார் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லல. எதுக்கு நான் ஸ்கூலுக்கு போலாமா அப்படின்னு கேட்டப்ப, you are very bright child, that's why they are not accepting அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு எல்லா பாடத்தையும் அந்த அம்மா கற்றுக் கொடுத்தாங்க. அரித்மேட்டிக் கற்றுக் கொடுத்தாங்க தாமஸ் ஆல்வா எடிசன். She never give up on her child, even though he is deaf in one ear and the other ear barely hears. And he is a hyperactive child. ஆனா நம்ம பாடத்தை கற்றுக் கொடுத்தாங்க. தாமஸ் ஆல்வா எடிசனுடைய பெற்றோர்கள் தேவனுக்கு பயந்த மனிதர்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கேன். வேதத்தை கற்றுக் கொடுப்பது, அவர்களுக்கு பாடங்கள், அந்த மகனுக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பது, இப்படி தன்னுடைய பணியாகிய தேவனுடைய சித்தமாகிய தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பதற்கு அந்த தாய் ஒப்பு கொடுத்தபடினால இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் லைட் இருக்கு இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்கிற டிவி இருக்கின்றது, நான் பேசுகிற மொபைல், 1000 கண்டுபிடிப்புகளை அந்த ஒரு மனிதன் கண்டுபிடித்தான். ஒருவேளை கர்த்தர் உங்களை இன்வென்டரா அழைக்காம இருக்கலாம், ஆனா ஒரு இன்வென்டரை இன்வென்ட் பண்ணுகிற மனிதராக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கலாம். ஒருவேளை சாதாரண ஒரு பிரசங்கியாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கலாம், ஆனால் எதிர்காலத்தின் தலைவர்களை உருவாக்குற மனிதர்களாக கர்த்தர் உங்கள் மேல் சித்தத்தை கொண்டிருக்கின்றார். கர்த்தருடைய சித்தம் நம்முடைய பார்வைக்கு சிறியதாக இருக்கலாம், நம்முடைய பார்வைக்கு மிக பெரியதாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கும் போது உங்களை அவர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனுடைய விளைவுகளை நீங்கள் பார்க்கும்போது மகா ஆச்சரியமாக இருக்கும். தாமஸ் ஆல்வா எடிசன் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். சரி, மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அவர் என்ன பண்ணார்? அவரும் அடிமைத்தனத்தை ஒழித்த ஒரு மனிதர், தேவ மனிதர். ரொம்ப கொஞ்ச வயசுல அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். எதற்காக என்றால் தேவனுடைய சித்தம் இந்த எமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன் ஆக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஒருவேளை ஆபிரகாம் லிங்கன் 100 வருடங்களுக்கு முன்பாக இந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் இன்னும் இந்த மனிதர்கள் எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது இருக்கவே கூடாது என்று அந்த சட்டத்தை, சிவில் ரைட்ஸை கையில் எடுத்துக்கொண்டு அந்த அரசியலை செய்த போது ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார். தேவ மனிதர்களுடைய கையிலே, தேவ பிள்ளைகளுடைய கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது அவன் தன்னுடைய சமுதாயத்தை சீர்திருத்துகின்றான், ஜனங்களை வாழ வைக்கின்றான், கர்த்தருடைய ராஜ்யத்தை முன்னேற்றி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றான். ஆகையினால ஒருவேளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு சித்தம் வைத்திருந்தார், ஆனால் தைரியமாக சென்று. சரி, அடுத்த மவுண்டைன் பிசினஸ் அண்ட் எக்கானமி. நம்ம பிசினஸ் பண்ணலாமா? they are all willing to do it.
ஒருவேளை ஊழியத்துக்கு அழைத்திருந்தா கூட சைட்ல ஒரு பிசினஸ் பண்ணிடுவோம் பிரதர், சாப்பாடுக்கு ஆயிரும். We are all willing to do the business, but God has appointed somebody to do business and make them a rich man. எல்லாருக்கும் கர்த்தர் வசதிகளை, வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் கர்த்தர் ஒரு சிலரை மிகவும் பணக்காரர்களாக மாற்ற விரும்புகின்றார். ஆபிரகாம் was a rich man. ஆபிரகாமை பத்தி நமக்கு என்ன தெரியும்? கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான், அவருடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டான். மற்றபடி அவனுடைய வாழ்க்கையில இருந்ததெல்லாம் என்ன? மிகுதியான ஐஸ்வர்யம். He was the richest man. Even the king has to come and ask him, beg him, please don't harm me. Give me a covenant that you will not harm me. God wants and he has a will for certain people to become very rich people. எதற்காக? அவருடைய பிள்ளைகள் மிக பணக்காரர்களாக இருக்கும்போது அவன் என்ன செய்வான்? அந்த பணத்தை எடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை அவன் கட்டுவான். He will distribute his wealth to build the kingdom of God. அவனுடைய பணத்தை எடுத்து, அவனுடைய ஐஸ்வர்யத்தை எடுத்து அநேகருக்கு விதைப்பான், அநேகரை படிக்க வைப்பான், அநேகரை வாழ வைப்பான், தேவ ஆலயங்களை கட்டுவான். கர்த்தர் ஏன் அவ்வளவு வெல்த் சவுலுடைய கையில கொடுக்கவில்லை? எதற்காக தாவீதின் கையிலையும் சாலமோனுடைய கையிலையும் கொடுத்தாரு? கர்த்தருக்கு தெரியும், சவுல் கையில கொடுத்தேன்னா அவன் தனக்கென்று வைத்துக் கொள்வான். ஆனால் தாவீது கையிலையும் சாலமோனுடைய கையிலையும் கொடுத்தால் அவன் என்னுடைய ஆலயத்தை பிரம்மாண்டமாக கட்டுவான். இந்த உலகம் முழுவதும் இந்த இடத்துல வந்து தேவனை அறிந்து கொள்வார்கள் என்று அவருக்கு தெரியும். God doesn't make everyone the richest people, but he provides everyone. But when he makes someone richest people, it means he is going to do something. அவர்களை கொண்டு தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட போகிறார். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற வெல்த் எல்லாம் யார்கிட்ட இருக்கு? மோசமான மனிதர்கள் கையில் இருக்குது இல்லையா? அவர்கள் தனக்கென்று ஆஸ்தியை சேர்த்து குவித்து வைத்து விட்டு மற்ற ஜனங்களை துன்புறுத்துகிறார்கள். They just acquire all the wealth and they are suffering the other people. இந்தியாவில் ஒருத்தருக்கு 12,000 கோடிக்கு வீடு இருக்கான், தெரியும்ல? யாருங்க? He has a 12,000 crore worth house. What for? And 600 people are working and their salary is 1 lakh each a month. 6 கோடி ரூபாய் சம்பளம் அதுக்கு வேலைக்காரங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. எதற்காக? ஒரு தனி மனிதனுக்கு இவ்வளவு வெல்த் இருக்கு. அது என்னமோ அவங்களுடைய பர்சனல் மேட்டர், அதை பத்தி நான் ஊடுருவல. பட் if that wealth is with a godly man, what will happen? He will take that wealth and distribute it to God's kingdom. கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, ஜனங்களுக்காக, மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அதை அவன் எடுத்து கொடுத்து விடுவான். நேற்றைய தினத்துல போதவரும் நானும் பேசிக் கொண்டிருந்தோம். ஒரு மனிதர் இருந்தாரா, சரிங்களா? ஒரு வயதான தம்பதியினர். அவங்க 2 பேருக்கும் வந்து மிஷிங்கன் அந்த இடத்துல வந்து அவர்களுக்கு ஒரு வீடு இருந்ததா. அந்த வீடு எவ்வளவு ஒர்த் ஆகும்னா $75,000. So they sold that $75,000 and give it to the people who will preach the gospel. இதை வந்து ஓகே ஊழியத்திற்காக கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தாங்க. அவங்ககிட்ட இருந்தது கொஞ்சம் தான், ஆனா கர்த்தருடைய காரியத்திற்காக அவர்கள் கொடுத்தாங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுடைய கையில வெல்த் வரும்போது என்ன பண்ணுவான்? He will distribute it. He will give it to build the kingdom of God. So God wants you to become rich, not because of you can be rich and affluent, but because you will distribute it to do his will. உங்களுடைய கரத்துல கர்த்தர் பணத்தை கொண்டு வந்து கொடுக்க விரும்புகிறார். எதற்காக என்றால் நீங்க அப்படியே சம்பூர்ணமா லக்ஸூரியா வாழ்ந்து அப்படியே மெதப்பா இருக்கிறதுக்காக இல்லை, உங்களை கொண்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் கர்த்தருடைய சித்தம். அது ஒரு ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட். He will take you to the heights into the will of God. சரிங்களா? சரி, வேதத்துல ஒரு பணக்கார மனிதனை பார்க்கணும். மத்தேயு 27வது அதிகாரம் 57வது வசனம் 58வது வசனம். சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். சரி, இயேசுவுக்கு சீசனும் ஏழைமா இருந்த மனிதனா? இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யவானுமா இருந்த மனிதன். இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யவானுமா இருந்த மனிதன். கர்த்தர்கிட்ட நிறைய சீஷர்கள் இருந்தாருங்க. பேதுருக்கு ஒரு சித்தத்தை வைத்திருந்தார், யோவானுக்கு ஒரு சித்தத்தை வைத்திருந்தார். அதே போல இந்த அரிமத்தியா என்ற இந்த ஊரை சேர்ந்த இந்த யோசேப்பு என்ற மனிதனுக்கு கர்த்தர் ஒரு சித்தம் வைத்திருந்தார். என்ன? அவன் பணக்காரனா இருக்கணும்.
எதுக்காக? இயேசுவின் சரீரத்தை அடக்கம் செய்யும்படியாக. இயேசுவின் சரீரம் ஒரு முக்கியமான ஒரு சரீரம். அவருடைய பாடியை பத்தி நிறைய பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க அந்த காலத்துல. இயேசுடைய சரீரத்தை அவர்கள் அபியூஸ் பண்ண நினைத்தார்கள். அவன் பார்த்தா அவர் காலை உடைச்சு விடுங்க அப்படின்றான். அதுக்கப்புறம் அந்த அவருடைய சரீரத்தை வந்து அடக்கம் பண்ணக்கூடாது, இல்லைன்னா அடக்கம் பண்ணுனா அதுல காவலாளி வையுங்க. இப்படி பரிசேயரும் சதுசேயரும் பொறாமை கொண்டவர்களாய் அவருடைய சரீரத்தின் மேல் ஆதிக்கம் செலுத்த நினைத்தார். பிசாசு அதன் மேல் விளையாட நினைத்தார். ஆனால் ஒரு பணக்காரன் இருந்தபடினால அவன் சென்று பிலாத்து கவர்னர் கிட்ட போய் பேசுகிறான். I want the body of Christ to be kept in the tomb. பிலாத்து என்ன பண்றான்? அவன் கவர்னர், இவன் பணக்காரன். So God, he makes the way. Okay, you do it. I know you are a rich man. You do it. ஏன் பேதுரு போய் செய்யல? ஏன் யோவான் போய் செய்யல? பிரியமான ஒரு சீஷன். அதெல்லாம் அவங்களால செய்ய முடியாது. பேதுரு போனப்போ இவனை தூக்கி உள்ள வை, இவனை சிலுவையில் அடின்னு சொன்னான். யோவான் அங்க போய் ஓரமா நின்றுட்டு வந்துட்டான். ஆனால் அரிமத்தியா ஊரானகிய யோசேப்பால தான் அதை செய்ய முடியும். எல்லாரையும் கர்த்தர் பேதுருவாக அழைக்காமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களை யோவானாக வெளிப்படுத்துகிற மனிதனாக அழைக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை அரிமத்தியா ஊரானகிய யோசேப்பாக அழைக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவருடைய சரீரத்தை அடக்கம் செய்தவர்களாக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற மனிதர்களாக கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கின்றார். சரி, இன்னொரு பணக்காரர்களை குறித்து பார்க்கணும். லூக்கா 8வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரரான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாளும் சூசன்னாளும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இந்த 3வது வசனத்துல நீங்க கவனித்தீர்களானால், தங்களுடைய ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகள். மிக முக்கியமான காரியம். இவர் கூட இருக்கிற இந்த எல்லா ஸ்திரீகளும் என்னன்னா பணக்காரங்க. They are wealthy, richest women. எதற்காக என்று 1வது வசனம் சொல்லுகிறது. அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். Jesus went every city, every village and he was preaching the gospel. அதெல்லாம் நடக்கணும்னா என்ன வேணும்? பணம் வேணும் இல்லையா? To happen that Jesus need money. அவர் எல்லா டைமும் அப்பத்தையும் மீனை பெருக்கவில்லை. இந்த பூமியில எப்படி வாழ வேண்டுமோ அப்படிதான் வாழ்ந்தார். இந்த பூமியில எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்வதற்கு என்ன தேவை? பணம் தேவை. இந்த பணத்தை யார் கொடுத்தார்கள்? தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்து கொண்டு வந்த இந்த ஸ்திரீகள் கொடுத்தார்கள். கூசாவின் மனைவி, அவ யாரு? ஏரோது ராஜாவுடைய சீஃப் செக்ரட்டரி. God has appointed some people in an important place and he appointed somebody to be rich so that the money will flow into the kingdom of God. இந்த பணக்கார ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளை வைத்து பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தார். So it is important for God's people to be rich if God has somebody to become very rich. It is absolutely God's will. There are some people saying rich is for sinner. No, rich is for God's people in order to establish the kingdom of God. ஐஸ்வர்யம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக. இந்த அரிமத்தியா ஊரான யோசேப்பு ஒரு ஐஸ்வர்யவான் தான். அவனை அழைத்த போது அவன் சீசனாக மாட்டான். இன்னொரு சீசனை ஒருத்தனை அழைத்தாரு. யாரு? The rich young ruler இல்லையா? ஐஸ்வர்யமா இருந்த ஒரு வாலிபனை இதே போலதான் அழைக்கிறாரு. நீ எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னது. அவன் என்ன செஞ்சான்? துக்கமுகமாய் சென்று விட்டான். God has called him to be a disciple. God has called him to be a missionary. God has called him to be a pastor. But he denied because he put his heart in the wealth. இயேசு அவனை ஒரு பாஸ்டராகவோ மிஷனரியாகவோ அழைத்த போது அவன் ஐஸ்வர்யத்தின் மேல் கண்ணை வைத்ததினால அதை விட்டு வரவில்லை.
ஆனால் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அவரை ஃபாலோ பண்ணா, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினார். இன்றும் நம்முடைய உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகள், அவருடைய சித்தத்தை செய்கிற மனிதர்கள் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள். சரி, எஜுகேஷன். எஜுகேஷன் இஸ் த நெக்ஸ்ட் மவுண்டன். நம்ம எல்லாரும் படிக்கணுமா? ஒருவேளை படிக்காட்டினா ஓகே. God has a different plan and purpose for you. He has a different will for you. ஒருவேளை கர்த்தர் உங்களையோ உங்க பிள்ளைகளையோ படிக்க வைத்திருக்கிறார், படிக்க வைக்கின்றார் என்றால் அது தேவனுடைய சித்தமா? Is it God's will to become a doctor? Is it God's will to become an engineer? Is it God's will to become a collector? Yes, absolutely. ஏனென்றால் education is another mountain that God wants to occupy with his children. அந்த இடத்திலையும் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Because education opens a door for you to reach the king. Education opens a door for you to reach to the top level of the world, so that you will direct the world towards God. அப்படிதான் வேதத்துல ஒரு மிகப்பெரிய காரியங்கள் நடந்தது. திருப்பிக் கொள்வோம். தானியேல் 1வது அதிகாரம். Daniel chapter 1 verse 3. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும், அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். சரி, இங்க என்ன ஆகுது? ராஜா highly educated people choose பண்றானா. He is choosing who is educated, who is very brilliant, who is very intelligent, who is very wise. He is choosing people. அந்த 1வது வசனம் சொல்லுகிறது, கல்வியில் நிபுணர். It means PhD people. Okay? அறிவில் சிறந்தவர்கள், brilliant and intelligent students. சகல ஞானத்திலும் தேறினவர்கள், wise man. இப்படி சூஸ் பண்ணுகிறான் ராஜா. யார் அது? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 4 வாலிபர்கள் தேவனுடைய பிள்ளைகள், நன்றாக படித்தவர்கள், பயங்கர பிரில்லியண்டான கேண்டிடேட்ஸ். God is choosing them and putting them in the kingdom of Babylon. பாபிலோனிய ராஜ்யத்திலே அவர்களை கொண்டு போய் அங்கே வைக்கின்றார். எதற்காக? அந்த ராஜாவை நடத்தும்படியாக, அந்த ராஜாவுக்கு வெளிப்படுத்தும்படியாக, எங்கள் தேவன் இஸ்ரவேலின் தேவனே, அவர் தேவாதி தேவன், அவரே கர்த்தாதி கர்த்தர், அவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார் என்று வெளிப்படுத்தும்படியாக. பாபிலோனிய ராஜ்யம் அந்த நாட்கள்ல உலகம் முழுவதையும் ஆண்டு கொண்டிருந்த ஒரு வல்லமையான ஒரு சூப்பர் பவர் கண்ட்ரி. பாபிலோனுக்கு கீழே 120 நாடுகள் அன்று இருந்தது. இன்னைக்கு உலகத்துல மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்குது? How many countries we have? 195 registered countries. அந்த காலத்துல மேபி only 120 இருந்திருக்கலாம். It means he ruled the entire world. The Babylonian king Nebuchadnezzar. நேபுகாத்நேசார் உலகம் முழுவதையும் ஆண்டு கொண்டிருந்தான். அந்த உலகம் முழுவதையும் ஆளுகிற ராஜா யாரை வைத்து ஆள போகின்றார்? இந்த 4 படித்த தேவனுடைய பிள்ளைகளை வைத்து. Who are educated, God is going to use them to rule the world, the 120 countries. 120 நாடுகளை ஆள்வதற்கென்று இவர்களை பயன்படுத்துகிறார். எதுக்கு பயன்படுத்துறாரு? Because they are educated. Why we need to educate our children? Why we need education? Because to fulfill the will of God. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் படிப்பை கொடுக்க விரும்புகிறார். Please note down, I am not saying if you are not educated, it is not God's will. கர்த்தர் உங்களுக்கு வேற ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு தெரியும். He know what he is doing. He know exactly what he is doing. இந்த இடத்துல யோசேப்போ வேற யாருமே இல்லை, தானியேல் தான் இருந்தான். அவர்களை படிக்க வைத்து அவர்களுக்கு இந்த சித்தத்தை வைத்திருந்தான். சரி, இந்த தானியேலை பார்த்தீர்களானால் அவர் எத்தனை கிங்குக்கு சர்வ் பண்ணாரு? ஐ மீன் எத்தனை கிங்டம் சர்வ் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா 5 ராஜாக்களை அவர் வழி நடத்தினார். தானியேல் நேபுகாத்நேசார், மெரோதாக், பெல்ஷாசார், டாரியஸ் அண்ட் சைரஸ். நேபுகாத்நேசார், மெதோராக், பெல்ஷாசார், தரியு, கோரேஸ் என்ற 5 ராஜாக்கள் தானியேல் கிட்ட ஆலோசனை கேட்டுதான் அவர் ராஜ்யத்தை நடத்தினார். அப்ப எஜுகேட்டட் பீப்புளா இருக்கும்போது, கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கும்போது, என்ன பண்றது? He's taking them to lead the kingdom. 5 ராஜாக்கள் தானியேல் கிட்ட ஆலோசனை கேட்டு தான் அவர் ராஜ்யத்தை நடத்தினார். அப்ப எஜுகேட்டட் பீப்புளா இருக்கும்போது, கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கும்போது, என்ன பண்றது? He's taking them to lead the kingdom. 5 ராஜாக்கள் தானியேல் கிட்ட ஆலோசனை கேட்டு தான் அவர் ராஜ்யத்தை நடத்தினார். Please note down, I am not saying if you are not educated, it is not God's will. கர்த்தருக்கு தெரியும். He know what he is doing. He know exactly what he is doing. இந்த இடத்துல யோசேப்போ வேற யாருமே இல்லை,
He is opening door to influence the world towards Christ. இதுல நேபுகாத் நேச்சாரை பார்த்தீங்கன்னா அவன் பகிரங்கமா சொல்கிறான், தானியேலின் தேவனே தேவன், உலகம் முழுவதையும் ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு ராஜா. சரிங்களா? He is confessing his God is God. சரிங்களா? அதை எந்த இடத்துல சொல்றான்றது பார்ப்போமே. தானியேல் 2வது அதிகாரம் 47வது வசனத்தை. ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். He is God of gods and Lord of kings. உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவன், ராஜாக்களுக்கு ஆண்டவர் என்று அந்த நேபுகாத் நேச்சார் சொல்லுது. நேபுகாத் நேச்சார் ஒரு அரக்கனை போன்ற ஒரு மனிதன், ரொம்ப அரகண்டா ஒரு மனிதன். ஆனால் தானியேல் அந்த இடத்துல இருந்தபடினால அவன் பணிந்து போகின்றான், உங்க தேவன் தான் தேவன். இப்படி உலகம் முழுவதற்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரொக்ளமேஷன் நடக்குது. எல்லா தேசத்துக்கும், எல்லா 120 நாடுகளுக்கும் சொல்கிறான், இந்த தேவன் தான் தேவன். நீங்களும் நானும் படித்தவர்களாய் இருக்கும்போது, உங்களுடைய பிள்ளைகள் உயர்ந்த கல்விகளை கற்கும் போது இந்த உலகத்திற்கே அறிவிக்கப்படும் இயேசுவே ஆண்டவர் என்று. இயேசுவே ஆண்டவர் என்ற காரியம் உங்களை கொண்டு உலகத்திற்கு வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சித்தத்தை வைத்திருக்கிறார். உங்களை எந்த மவுண்டன்ல வேணாலும் வைத்திருக்கலாம், ஆனால் உங்களுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அதை முழு மனதோடு செய்யும் போது நீங்கள் ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக இருப்பீர்கள். சரி, அடுத்தபடியாக ராஜா சொல்லுகிறான், 4வது அதிகாரம் 37வது வசனத்தை படிப்பீர்களானால். ஆகையால் நேபுகாத் நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் ஆனவைகள். தரியு ராஜா அடுத்தபடியாக சொல்லுகிறான், 6வது அதிகாரம் 25-26வது வசனம். பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். சொல்லுகிறான், 120 நாடுகள்ல இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ராஜா கட்டளை இடுகிறான். இன்னைக்கு நம்ம ராஜா கட்டளை இட்டா என்ன அர்த்தம்? எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் இன்னைக்கு இங்க அசைன் ஆயிடணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அடிச்சு புரண்டு உள்ள போயிருவாங்க, அப்படிதான். இல்ல ஊரை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாரு, இல்லையா? இந்த தரியு ராஜா அப்படிப்பட்ட வல்லமையுள்ள மனிதனாயிருந்தான். இஸ் கமாண்டிங் எவ்ரிஒன் இன் 120 countries. 120 நாடுகள்ல இருக்கிற மக்களுக்கு சொல்லுகிறான், இந்த தேவனுக்கு எல்லாரும் பயப்பட வேண்டும். இவர் தான் ஜீவனுள்ள தேவன், இவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், இவருடைய ராஜ்யம் அழியாதது, இவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரிந்து. இப்படி ராஜாக்கள் கூட கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதர்களாய் மாறும்படியாக கர்த்தர் உங்களை கொண்டு வேலையை செய்ய வேண்டும் என்று இருக்கின்றார். அதனால எஜுகேஷன் இஸ் நாட் ராங், எஜுகேஷன் இஸ் ஃபார் யூ. சரி, அடுத்தபடியாக ஒரு இன்ட்ரெஸ்டான காரியம், ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். இதுல நம்ம இருக்கலாமா? சரி, சினிமால நம்ம இருக்கலாமா? ரொம்ப கன்ஃப்ளிக்டான ஒரு கொஸ்டின். ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஆர் மூவி ஆர் வாட் எவர், கேன் காட்ஸ் சில்ட்ரன் பி தேர்? கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கலாமா? இருக்கலாமா கூடாதா? சும்மா தைரியமா சொல்லுங்க. விஸ் 3ஆம் தேதி. இந்த தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், பஸ் தூங்கிட்டாங்க பஸ் எல்லாரும். இருக்கலாம். சரி, மெல் கிப்சன் எத்தனை பேருக்கு தெரியும்? மெல் கிப்சன். மெல் கிப்சன்ங்கிற ஒரு மனிதன் ஹாலிவுட்ல இருக்கிற ஒரு டைரக்டர். இஸ் a godly man. அவர் ஒரு ரொம்ப நிறைய அவார்டெல்லாம் வாங்கின ஒரு மனிதன். அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய மூவி எல்லாம் எடுக்கும்போது இந்த இயேசுவுக்காக நான் ஏதோ ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லி பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற படத்தை எடுத்தார். பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்த உலகத்தையே அசைத்த ஒரு திரைப்படம். அதுல வேற எதுவுமே இருக்காது. இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை காட்சிகள், அவருடைய உயிர் தழுகிற காட்சி மட்டும்தான் இருக்கும். இயேசு எத்தனை பாடுகள் இந்த சிலுவையில பட்டார் என்ற அந்த படத்தை அவர் சித்தரித்து இந்த படத்தை வெளியிட்டிருப்பார். அநேகர் கண்ணீரோடு கண்டார்கள், இயேசு எனக்காக இப்படிப்பட்ட பாடுகளை பட்டாரா என்று. கர்த்தர் அந்த மனிதனுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ல கூட கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று.
ஒரு நல்ல டைரக்டர்ஸ் இருந்தானா என்ன பண்ணுவான்? அசுத்தமான அசிங்கமான காரியத்தை காட்ட மாட்டான். மக்களை சமுதாயத்தை திருத்துகிற ரீதியில அவன் தன்னுடைய திரைப்படங்கள் எடுப்பான். மக்களை சமுதாயத்தை கர்த்தருக்கு நேராக நடத்துகிற ரீதியிலே அவன் அந்த திரைப்படத்தை எடுப்பான். இன்னொரு படம் இருக்குது, ஃபேசிங் த ஜெயண்ட்ஸ் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தை நான் பல முறை பார்த்துருக்கேன். அது ஒரு அவருடைய பேர் எனக்கு தெரியல, அந்த டைரக்டர் பேரு. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு வரும். அவ்வளவு ஒரு இம்பாக்டான ஒரு விசுவாசத்தை உங்களுக்குள்ள கட்டுகிற ஒரு படமாக அந்த படத்தை சித்தரித்திருப்பாங்க. எப்படி ஒரு தோல்வியில் இருக்கிற ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால எப்படி வெற்றியுள்ள மனிதனாக மாறுகின்றான். ஃபேசிங் த ஜெயண்ட்ஸ் அப்படி சொல்லி உங்களுக்கு முன்பாக அரக்கனை போல இருக்கிற காரியங்களை இயேசுவை கொண்டு எப்படி மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப அழகாக அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இப்படி தேவ பிள்ளைகளை கர்த்தர் இந்த தொகுதியில கூட, இந்த ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் தொகுதியில கூட கர்த்தர் வைக்க விரும்புகின்றார். என்றால் உங்களை பயன்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறார். இப்ப பிசாசின் பிள்ளைகள் அங்க இருக்கிறதுனால என்ன ஆகுது? அசிங்கமான படங்கள், சமுதாயத்தை கெடுக்கின்ற படங்களை, குடும்பத்திற்குள் சீர்குலைவை கொண்டு வருகிற நாடகங்களை அவன் இயற்றி சமுதாயத்தை கெடுத்து எல்லா ஜனங்களையும் எங்க கொண்டு போறான்? நரகத்துக்கு கொண்டு போகிறான். கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் ஒரு டைரக்டர் இருக்கும் அல்லது ஆக்டர்ஸா இருக்கும், so that they will lead the people towards Christ. இது கர்த்தருடைய சித்தம். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட திறமைகளை கொடுத்திருப்பாருன்னா தைரியமா செய்யுங்க. ஆனால் உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யும்போது நிச்சயமாக கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தை உங்களை கொண்டு கட்ட வல்லவராயிருக்கிறார். வீட்டுக்கு போன படம் பார்க்க ஆரம்பிச்சிடாதீங்க. Please be careful. Okay, I'm saying that you can be utilized for the glory of God. அது தேவனுடைய சித்தமாக இருக்கலாம் உங்க வாழ்க்கையில. சரிங்களா? அதே போல நியூஸ் மீடியா, அதுதான் ஒரு கடைசி மோட்டை. மீடியால என்ன ஆகுது? எஸ்பெஷலி இன் இந்தியா என்ன ஆகுது? எல்லாரும் ஒரு ஆளுக்கு சப்போர்ட். என்ன தப்பு செஞ்சாலும் he is a great அப்படின்னு கிளாப் பண்றாங்க. But when there is godly people has a channel, what he will do? He will not be afraid of any single person. இல்லையா? கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு? உண்மையை சொல்லு. ஸோ உண்மையை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவோம். He wants his children to be journalists. He wants his children to be news channels, opening a news channel. ஊடகங்களை கட்டுப்படுத்துகிற தேவ பிள்ளைகள் வேண்டும் என்று கர்த்தர் சித்தம். So it is not necessary that you should be a pastor or a missionary, and if it is, that's the great thing that you got in your life. But you can do in any field. ஒரு இன்ஜினியரா கூட கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய காரியங்களை சாதிக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இன்ஜினியரிங் ஃபீல்டுல எத்தனையோ டிராபேக்ஸ் இருக்குது, அதெல்லாம் இன்னும் சொல்யூஷனே கிடையாது. அதை கண்டுபிடிக்கிறவர்களாக, அதை திருத்துகிற மனிதர்களாக, அதில் சாதிக்கிற மனிதர்களாக கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லது ஒரு வொர்ஷிப் லீடரா கர்த்தர் உங்களை பயன்படுத்தலாம். நீங்க வொர்ஷிப் பண்ணும்போது அங்க பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்தை நிரப்பி கட்டுக்குள்ள இருக்கிற மனிதர்களை கட்டறுக்கிறவர்களாக கர்த்தர் பயன்படுத்தலாம். கேத்ரின் கூல்மன், நான் சொன்ன அந்த ஒரு ஸ்திரீ, தேவ ஸ்திரீ, அவங்க அப்படிதான் வொர்ஷிப் பண்ணும்போதே எல்லாருக்கும் சுகம் உண்டாகும். கர்த்தர் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு சித்தத்தை வைத்திருக்கின்றார். அல்லது ஒரு யோவானாக உங்களை பயன்படுத்தலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தை வெளிப்படுத்துகிற மனிதர்களாக பயன்படுத்தலாம். ஆனால் அதை என்னவென்று விடாப்புடியாக கர்த்தருடைய சமூகத்தில் நின்று அதை கற்று அறிந்து கொண்டு அதற்கு அர்ப்பணித்து செயல்படுத்தும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்களை பயன்படுத்துவார். கடைசியாக 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 5வது வசனம். 2 Timothy chapter 4 verse 5. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. Be clear in your mind that what you want to do according to God's will. What is your will? அதுக்கப்புறம் என்ன சொல்லுது? தீங்கு அனுபவி. Maybe there is harm coming because you are doing the will of God. There was harm coming for Elisa, right? And இன்னொன்னு என்ன சொல்லுது? முக்கியமான ஒரு காரியம், சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. உங்களுடைய ஊழியம் இந்த 7 மலைகளில் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். குடும்பமாக இருக்கலாம், குடும்ப ஸ்திரீயாக இருக்கலாம், அல்லது அரசியலாக இருக்கலாம், பிசினஸாக இருக்கலாம், அல்லது ஒரு போதகராக, பாஸ்டராக, ஊழியக்காரர்களாக,
மிஷனரியாக வொர்ஷிப் லீடராக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு பெரிய அரசியல் தலைவராக மாறுகிறதாக இருக்கலாம், அல்லது ஒரு எம்எல்ஏவாகலாம். கர்த்தர் எல்லா சித்தத்தையும் வைத்திருக்கிறார். எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். மேபி ஒரு ஆக்டர் ஆகலாம். ஆனால் அது ஊழியம். அந்த ஊழியத்தை நிறைவேற்று. அதுக்கு முன்னாடி இந்த வசனம் என்ன சொல்றது? சுவிசேஷகனுடைய வேலையை செய். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கி. சுவிசேஷம் என்பது நம்முடைய எல்லார் மேலும் விழுந்த கடமை. சுவிசேஷம், the gospel preaching is a duty for every single man of God, every single woman of God, every single child of God, irrespective of the ministry that God has called you to. இந்த ஏலமே ஒரு ஊழியம் தான். குடும்ப ஸ்திரீயாக இருப்பது ஒரு ஊழியம். அரசியல் இருப்பது, கர்த்தருக்காக நிற்பது ஒரு ஊழியம். மீடியால நிற்பது ஒரு ஊழியம். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டுகிறீர்கள். இந்த எல்லா ஊழியத்தையும் நீங்க செய்தாலும் சுவிசேஷகனுடைய வேலையை செய். சுவிசேஷகனுடைய வேலையை செய். தீமோத்தேயுவிற்கு பவுல் எழுதுகிறார், irrespective of your ministry, do the work of an evangelist. எல்லாரும் அதை செய்ய வேண்டும். அதுல மாற்றமே கிடையாது. His last command is our first concern. மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனத்தில் என்ன சொல்றார்? உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள், பிணியாளிகளை சுகமாக்குங்கள். இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை. எப்படி காலையில இருந்து பிரஷ் பண்றோமோ, எப்படி டெய்லி குளிச்சு சட்டையை போடுறோமோ, அது மாதிரி சுவிசேஷம் இட்ஸ் a part of our life, irrespective of our call. சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கடைசியாக 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனம் ஒருவர் படி. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற மனிதனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். The world and its desires will pass on, but the man who fulfills the will of God lives forever. The man who fulfills the will of God lives forever. ஆகையினால தேவனுடைய சித்தத்தை செய்கிற மனிதர்களாக ஜெபிப்போம். அப்படியே செய்ய முயற்சி செய்வோம்.